Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. தாவேகா சார்பில் சென்னை ராயப்பேட்டை YMCA திடலில் நடைபெறக்கூடிய இஃப்தார் நோன்பு திறப்பு நிகழ்ச்சியில் கட்சியினுடைய தலைவர் விஜய் 6 மணி அளவில் வரதா இருந்தது. தற்போது 5:20 மணி அளவிலே அவர் இஸ்லாமியர்களுடைய பாரம்பரிய முறைப்படியான அந்த தலையில் தொப்பி அணிந்தபடி கலந்து கொண்டிருக்கிறார். ஒரு புறம் ரசிகர்கள் மற்றும் பொதுமக்கள் ஏராளமானோர் அவரை எப்படியாவது பார்த்து விட வேண்டும் என்று முண்டியடித்து கொண்டு உள்ளே செல்லக்கூடிய காட்சிகளை நம்ம பார்க்கிறோம். 2000 பேருக்கு அழைப்பிதழ் கொடுத்து உள்ளே அனுமதி, அவர்களுக்கான அனைத்து ஏற்பாடுகளும் ஒரு பக்கம் செஞ்சிருக்காங்க. ஆனாலும் ஏராளமான ரசிகர்கள் முண்டியடித்து கொண்டிருக்கக்கூடிய காட்சிகளை நம்ம திரையில் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஒரு புறம் 6 மணி அளவில் சரியாக இந்த இஃப்தார் நோன்பு திறப்பு நிகழ்ச்சிக்கான ஆயத்த பணிகள் ஒரு புறம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதற்கான பணிகள் ஒரு புறம் தீவிரமான முயற்சியில் நடத்தி கொண்டு இருக்கிறது. தற்போது நம்ம திரையில் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய காட்சி தாவேகா தலைவனுடைய விஜய் தன்னுடைய ரசிகர்கள் மற்றும் அங்கே கூடியிருக்கிற குழுமி இருக்கக்கூடிய பொதுமக்களை கை அசைத்து அவர் வரவேற்கிற காட்சியை நம்ம பார்க்குறோம். இன்னும் சற்று நேரத்தில் தாவேகா சார்பில் சென்னை ராயப்பேட்டை YMCA திடலில் இஃப்தார் நோன்பு திறப்பு நிகழ்ச்சியானது துவங்க இருக்கிறது. இதனால் வரைக்கும் பள்ளி மாணவ மாணவிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கி கொண்டிருந்த விஜய் தற்போது ஒரு பொதுவான ஒரு நிகழ்ச்சியில், ஒரு மதம் சார்ந்த ஒரு பொதுவான நிகழ்ச்சியில் முதல் முறையாக கலந்து கொள்ள இருக்கிறார். இது ஒரு மிகுந்த ஒரு முக்கியமான நிகழ்வாக இது பார்க்கப்படுகிறது. சமய மணிவண்ணன் தற்போது நம்மளுடைய இணைப்பில் இணைகிறார். வணக்கம் திரு சமய மணிவண்ணன். நீங்கள் இருக்கக்கூடிய பகுதியில் இன்னும் ரசிகர்கள் அங்கே இருந்துட்டு தான் இருக்காங்களா? இன்னும் அவங்க எப்படி நம்ம உள்ளே போகலாங்கிறதான் பார்த்து கொண்டிருக்காங்களா? இல்லை அங்கே என்ன பாதுகாப்பு ஏற்பாடுகள் மற்றும் அவர்களை தடுப்பதற்கு என்ன நடவடிக்கை அங்கே எடுக்கப்பட்டிருக்கு? இல்லை அங்கே சாலையில் இருக்கக்கூடிய அந்த ரசிகர்கள் அவங்க வீட்டுகளுக்கு சென்று விட்டார்களா? வணக்கம். சென்னை ராயப்பேட்டையில் உள்ள YMCA அரங்கத்தில் தமிழக வெற்றி கழகம் சார்பில் நோன்பு திறப்பு நிகழ்ச்சியானது நடைபெற்று வருகிறது. இந்த நோன்பு திறப்பு நிகழ்ச்சியை பொறுத்த வரைக்கும் 2000க்கும் மேற்பட்டவர்களுக்கு அதிகாரப்பூர்வமாக அனுமதி அட்டை மட்டும் வழங்கப்பட்டு அவர்கள் மட்டுமே இந்த விழா அரங்கத்திற்கு அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இந்நிலையில நடிகர் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் இந்த நிகழ்ச்சிக்கு வருவார்னு ஏற்கனவே தெரிவித்திருந்த நிலையில அவரை காண்பதற்காக அவர் வருவதற்கு முன்பே இந்த ராயப்பேட்டை YMCA அரங்கத்தை பொறுத்த வரைக்கும் 2 நுழைவாயில்கள் உள்ளன. பிரதான நுழைவாயில் ஒன்று உள்ளது, அதற்கு பக்கத்திலேயே மற்றொரு நுழைவாயில் உள்ளது. தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் மற்றொரு நுழைவாயில் வழியாக உள்ளே நுழைந்த நிலையில் பிரதான நுழைவாயில் வழியாக ஏராளமான ரசிகர்கள் பூட்டி கிடந்த கதவையும் திறந்து ஏராளமான ரசிகர்கள் தொடர்ந்து வந்த வண்ணமே உள்ளனர், சாரசாரையாக வந்த வண்ணமே உள்ளனர். குறிப்பாக இந்த நிகழ்ச்சியை பொறுத்த வரைக்கும் இதுவரைக்கும் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்களின் நிகழ்ச்சியானது நகருக்கு புறநகர் பகுதிகளில் நடைபெற்று வந்த நிலையில நகரின் மையப்பகுதியில் நடைபெறும் ஒரு நிகழ்ச்சி என்பதன் காரணமாக இயல்பாகவே ஏராளமான ரசிகர்கள் அவரை காண்பதற்காக இந்த YMCA அரங்கத்தை சுற்றி ஏராளமான ரசிகர்கள் காத்திருந்தனர். அதன் தொடர்ச்சியாக தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்கள் உள்ளே நுழைந்தவுடன் அங்கு காத்திருந்த அனைத்து ரசிகர்களும் பூட்டி கிடந்த கதவை திறந்து உள்ளே நுழைந்துள்ளனர். குறிப்பாக அவர்களை கட்டுப்படுத்த முடியாமல் இங்குள்ள தனியார் பாதுகாவலர்கள் திணறி வருகக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிகிறது. அந்த அனுமதி அட்டை இல்லாமல் வந்தவர்களிடம் ஒரு சிலர் அனுமதி அட்டையுடன் வந்துள்ளனர். அனுமதி அட்டையுடன் வந்தவர்களை உள்ளே அனுப்புவதற்கு கடும் போராட்டமே இங்கு நடைபெற்றவர்களுடைய காட்சிகளை பார்க்க முடிகிறது. ஏராளமானோர் அனுமதி அட்டையுடன் வந்தவர்கள் உள்ளே நுழையும் போது ஏராளமானோர் அவர்களுடன் அத்துமீறி விழா அரங்கத்திற்குள் நுழைய முயற்சிக்கக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிகிறது. அவ்வகையில் இந்த விழா அரங்கம் முழுவதுமாக நிரம்பியுள்ள நிலையில் இன்னும் ஏராளமானோர் அனுமதி அட்டையுடன் வந்திருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்க முடியாது. அதன் காரணமாக தனியார் பாதுகாவலர்கள் இங்கு உள்ள தொண்டர்களை கட்டுப்படுத்த முடியாமல் திணறி வரக்கூடிய காட்சிகளையும் இங்கு காண முடிகிறது. நன்றி. YMCA திடல் முழுவதுமே தனியார் பாதுகாவலர்களுடைய கட்டுப்பாட்டில் தற்போது வந்திருக்கு. இருப்பினும் ரசிகர்கள் மற்றும் பொதுமக்கள் முண்டியடித்து கொண்டு உள்ளே நுழைவதற்கான முயற்சிகளை செய்து கொண்டிருப்பதாக செய்தியாளர் சமய மணிவண்ணன் வழங்கிய தகவலை நம்ம பார்த்தோம். தற்போது அங்கு ரசிகர்கள் மற்றும் பொதுமக்கள் சிலர் தாவேகா தலைவர் விஜயை பார்க்க முண்டியடித்து கொண்டு செல்லக்கூடிய காட்சிகளை நாம் திரையில் பார்க்கலாம். Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur.